ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு ஷேர் வித் விக்கில யாரை இன்டர்வியூ பண்ண போகிறேன்னா, இவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்கிறத விட இவர் வந்து சிவாஜி சாரோடைய ஃபேன்னு சொல்லலாம், ஃபாலோவர்னு சொல்லலாம், தொண்டன்னு சொல்லலாம். மிஸ்டர் முரளி சார் தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சிவாஜி சாரோடைய ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல தான் உங்களுக்கு பெருமை இல்லையா? கண்டிப்பாக சார். பெருமை, கர்வம் எல்லாமே உண்டு. ஏன்னா அந்த மாதிரி அவரோட படங்கள் வந்து நம்மளுக்கு தேசிய ஒற்றுமை, குடும்ப உறவுகள், தெய்வீகம் எல்லாமே அவர் படங்கள் தான் சொல்லி கொடுத்தது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து வீட்டில் கூட்டிகிட்டு போவாங்க அவர் படத்தை. அதுக்கப்புறம் அவர் படத்தை பார்த்து வளர்த்தினாலேயோ என்னவோ அன்றைக்கி இருந்த ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நம்மளுக்கு அந்த குடும்பத்து மேலே பாசம், நம்மளுக்கு நம்ம நாட்டுப்பற்று, நம்ம கடவுள் நம்பிக்கை எல்லாமே வீட்டில் இருந்தாலும் அவர் படங்களை பார்க்க பார்க்க நம்மளுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் எல்லாமே நம்மளுக்கு இதுவாச்சு. அந்த மாதிரி எல்லா படங்களையும் உங்களுக்கு காவியங்களாக வந்தது. ஒரு பீம்சிங் ஒரு சாரோட படங்கள் எடுத்திங்கன்னா ஒன்று அண்ணன் தங்கை பாசம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிறது ரிலேஷன்ஷிப், இல்லை குடும்ப ஒற்றுமை பிரிஞ்சால் அது என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாகப்பிரிவினை எடுத்தார். அண்ணன் தம்பி பாசத்துக்கு, அண்ணன் தங்க பாசத்துக்கு பாசமலர் எடுத்தார். அதுக்கப்புறம் அண்ணன் தங்க இன்னொன்று பச்சை விளக்கும் அதே மாதிரி ஒரு படம் எடுத்தார். அதுக்கப்புறம் அவரோட படங்கள் எல்லாமே சாந்தி, எல்லாமே சீரிஸ், பதிபக்தியிலேருந்து எல்லா படங்களுமே அவர் படங்கள் ஹிட்டாச்சு. அந்த 1964 சார்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1964 பொங்கலுக்கு வந்து கர்ணன் வந்தது. கர்ணன் வந்துட்டு ஓடிட்டே இருக்கச்சே 100 நாளுக்குள்ளே வந்து அது சாந்தி, பிரபாத், சயானின்னு 3 தியேட்டரில் வந்தது. 64 அதே ஏப்ரல் மாதம் வந்து பச்சை விளக்கு அவரோட படம் வந்தது. அது ஏவிஎம் படம், அது பீம்சிங் சார் டைரக்ஷன். இதை வந்து 50 டேஸில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்து ஆண்டவன் கட்டளைக்கு வந்தது. அது ஓடிட்டே இருக்குச்சு. பச்சை விளக்கு 100 டேஸ் பெருசாக போச்சு. ஸோ இந்த படம் வந்து நம்மளுக்கு பச்சை விளக்கு ஓடிட்டுருக்கு, ஆண்டவன் கட்டளை ஓடிட்டுருக்கு. ஜூலை மாதம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படம் கை கொடுத்த தெய்வம்னு ஒரு படம், அது 4 தியேட்டரில் வருது. மிட்லன், பிரபாத், சரஸ்வதி, ராம்னு அது வந்து மெகா ஹிட்டு. பச்சை விளக்கு பெரிய ஹிட்டு, கர்ணன் பெரிய ஹிட்டு, ஆண்டவன் கட்டளையும் ஓகே, அது 100 டேஸ் போல் இந்த இதனால். அப்புறம் புதிய பறவை வந்தது. ஆக்சுவலாக அது 98th மூவி, அது இவரோட சொந்த படம். பட் இருந்தாலும் அந்த படம் வந்து 52nd டேயில் வந்து தீபாவளி வந்தது. உங்களுக்கு தீபாவளி அன்றைக்கி நவராத்திரி, முருடன் மூத்து 2 படம் அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. இது ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஒரு 10-15 தியேட்டர் த்ரூ தமிழ்நாடு அப்படி தான் இருக்கும். அதாவது வந்து சினிமாவே வந்து அன்றைக்கி வந்து இவர் நம்பி இவரால் தான் இன்றைக்கி சினிமாவே வாழ்ந்தது. ஏன் காரணம்னா வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு மெயின் ஹீரோ வந்து பங்க்சுவாலிட்டி கரெக்ட் டைமுக்கு வந்துட்டார்னா, அவர் வராருன்னு சொல்லிட்டு மற்ற எல்லோரும் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா பேர்டனும் அதனாலேயே தீர்ந்து போயிடும். ஸோ அது இவர் வந்து எல்லாமே கரெக்ட் டைம் வந்ததுனால எல்லா ப்ரொடியூசருக்குமே சொன்ன டைமுக்கு முடிஞ்சுது. ஸோ அதனால் எல்லாருக்கும் பல பண்ணங்கள் இவரை வச்சு பண்ண முடிஞ்சுது. இவர் ஒரு வருஷத்துக்கு இவர் 1952 தீபாவளிக்கு அக்டோபர் 17 பராசக்தி வந்தது சார். அந்த வருஷம் ஒண்டி தான் 2 படம் பண்ணார். பராசக்தி, பணம். அதுக்கப்புறம் 1953லேருந்து 1987 வரைக்கும் அந்த 34 வருஷத்தில் வருஷத்துக்கு 7 படம் 8 படம் கொடுத்தார். ஒரே ஒரு வருஷம் 1966 அந்த ஒரு வருஷம்தான் 4 படம். அது மாதிரி வருஷம் ஆவரேஜாக 3 படம் 4 படம் கம்பல்சரி பெரிய ஹிட் ஆகும் சார். இன்னொன்று என்னென்னா இவரோட படங்கள் வந்து மற்றவங்க போட்டின்றது கிடையாது. இவரோட படங்களுக்கு வந்து இவரே தான் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேன்ஸுக்கிட்ட வந்து நான் 1980 வந்து ரசிகர் மன்றத்தில் சேர்ந்தேன் சார். அந்த பர்த்டேலேருந்து எவ்ரி இயர் அவர் வீட்டுக்கு போவோம். 81லேருந்து ஒரு 1995 வரைக்கும் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு பர்த்டேக்கும் அந்த ஸ்ட்ரீட்டே திருவிழா கோலமாக இருக்கும். அப்படி இருக்கும். வரவங்களை ஒருத்தர் விடாமல் சார். வாசலில் ஷாமியானா போட்டிருப்பாங்க, மண்டபத்தில் லஞ்ச் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, தள்ளி அந்த மீனாட்சி மண்டபம் அங்கெல்லாம். எவ்ரி ½ அன் ஹவர் வந்து உக்காந்துட்டு போவார் சார். ஆனால் ஃபுல்லாக ஃபிட் ஆகிடுவார். இருந்தாலும் அந்த ஜிப்பா இதெல்லாம் மாற்றிட்டு திருப்பி வந்து உட்காருவார். அவர் காலெல்லாம் பார்த்திங்கன்னா வீங்கி போயிடும் ஈவினிங் எல்லாம். ஏன்னா இப்போ போலீஸ்லாம் அவ்வளோ எல்லாம் தள்ளி பிடிச்சி தள்ளி யாரையும் ஒன்றும் சொல்ல மாட்டார். இப்படி பிடிச்சி கை வச்சு ஃபுல்லாக ஒரு அந்த சாயங்காலத்துக்குள்ளே ஒரு இதுவாகிடும். பட் இருந்தாலும் சலிக்காமல் அவர் வந்து 2001 அவர் மறைஞ்சது சார். அதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் ஒரு 20 பேர் போனோம். அப்போ கூட அவருக்கு முடியல.
அப்போ கூட பசங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போது கீழே இறங்கி வந்துட்டு எங்களை பார்த்துட்டு அப்பாவால் முடியலடா ஏண்டா என்ன தொந்தரவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து 10 நிமிஷம் பேசிட்டு போனார். இன்னொன்று எலெக்ஷன் கேம்பெயின்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க சார், ஒரு 15 வருஷமாக 10 மணிக்கு மேலே கூடாதுன்னு சொல்லிட்டு. அவர் அந்த காலத்துலேயே வந்து அவர் வந்து சினிமாவில் பண்ண நேர்மை பங்க்சுவாலிட்டி அரசியலே அவர் பண்ணார். ஒரு 8 மணிக்கு ஒரு மீட்டிங்னா 7:55க்கு வந்துடுவார். அது யார் வராங்கன்னு அது சினிமாவில் மாத்திரம் இல்லை, அரசியல்லையும் அது வந்து நம்ம வந்து மக்களை காக்க வைக்கக்கூடாது. அது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது ஒத்து வரல. அந்த நேர்மையும் அவரோட இதுவும் வந்து தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு மத்தியானம் வரீங்கன்னா ராத்திரி வரைக்கும் ஜனங்களை சேர்த்து உட்கார வச்சு அவங்கள காய வச்சுட்டு தான் வரணுன்ற இது மாதிரி ஆயிடுது. அவர் என்றைக்குமே அந்த மாதிரி பண்ணதில்லை சார். எந்த படத்தில் சிவாஜி சாருக்கு ஃபேனாக மாறினீங்க? ஒரு 10 வயசு இருக்குச்சு, அந்த தெய்வ மகன் பார்க்கறச்சையே நம்மளுக்கு மோஸ்ட்லி அப்போ எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் அந்த பெரம்பூரில் இருந்தோம், வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டர் வேறு, வெளியில் அங்கேயும் நம்மளுக்கு தெரியாது, அவங்க கூட்டிகிட்டு போகிறது தான். ஆனால் இவர் படம் தான் கூட்டிகிட்டு போகிறதுனால ஃபேமிலியோடு பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு 16 வயசு அந்த மாதிரி நம்ம ஒரு ஏஜ் வச்சு தனியாக போயிட்டு வரலான்னு பார்க்கச்சு, நவராத்திரி ஃபஸ்ட் டைம் பார்க்கச்சு நம்மளுக்கு அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த இது தெரிச்சது. அப்போ தான் ஒரு ஆச்சரியம் கலந்த இதெல்லாம் இருந்தது. ஓ இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன சார், அவரோட படம் 15 படங்கள் 20 படங்கள் தான் மேக்ஸிமம் கூப்பிட்டு வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் சாந்தி தேட்டர் எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு தீபம் ஃபஸ்ட்டு 1977 சாந்தி தேட்டரில் போய் பார்த்தது. அப்போ வந்து சாந்தி தேட்டரில் வந்து ஈவினிங் ஆனால் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நிற்பாங்க. எப்படி வேடந்தாங்கல் வந்து பறவைகளோட சரணாலயம் மாதிரி சாந்தி தேட்டர் வந்து அவரோட ஃபேன்ஸுக்கு சரணாலயம், ஒரு கோவில் மாதிரினே வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஈவினிங்கில் ஒரு 200-300 பேர் வருவாங்க டெய்லி. எல்லோரும் ஒர்க் முடிச்சுட்டு, அது உங்களுக்கு சின்ன ஒரு கூலி வேலை செய்கிற ஆள்லேருந்து பெரிய பேங்க் ஆஃபீஸர் வரைக்கும் அத்தனை பேரும் வருவாங்க. அத்தனை பேரும் ஈவினிங்கில் வருவாங்க. அப்படி கொஞ்சம் பழக்கமாயிட்டு எல்லோரும் அப்புறம் போயிட்டு, அப்புறம் அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து இது மாதிரி அவர் வீட்டுக்கு போகிறதால அவர் கூட வந்து ஃபஸ்ட் டைம் போனோம். அப்புறம் அவர் ஒரு வாட்டி ஷூட்டிங் அழைச்சிட்டு போனார். அதுக்கப்புறம் நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தெரிஞ்சுட்டு ஷூட்டிங்லாம் போக ஆரம்பித்தோம். மற்ற ஷூட்டிங்லலாம் நம்ம வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி பார்க்கறதோடு சரி. அதுக்கப்புறம் இந்த படம் வச்சு இவங்க 2 பேரும் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனதுனால ரொம்ப கோபம்னு எல்லாம் எந்த இதுக்கும் ஒன்றும் சொல்லுவேன். அப்போ வந்து இவருக்கு தெரியாமல் போய் பார்ப்பேன், டெய்லி வரதை பார்க்க போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியாமல் போய் அழுக்க ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக அந்த ஷூட்டிங். அப்போ பார்க்கச்சே தான் நம்ம சினிமா பண்ணணும், ப்ரொடியூசர் பண்ணணும்னு இல்லை, டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஒரு இது வந்து. சிவாஜி சாரை ஷூட்டிங்கில் போய் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிருக்கா? அதான் சார், வாழ்க்கையோட பூஜை அன்னைக்கு முதல் நாள் ஷூட்டிங் என்ன தெரியுங்களா, அவர் பணக்காரர் ஆகிட்டோடனே அம்பிகாவுக்கு வளையல் வாங்கி கொண்டு வந்த ராதா, நான் ஒரு கடனையும் உனக்கு திருப்பி கொடுக்கணும், நான் வாங்கினதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த இது அன்றைக்கி வந்து அது அமிதாப் தான் கிளாப் பண்ணி ஆரம்பித்தார். கமல்ஹாசன் இருந்தார், ராம்குமார் சார் இருந்தார். ஃபஸ்ட்டு ஷாட் இது தான், இது ஒரே ஷாட்டு. அது அம்பிகாக்க அவங்களுக்கு ஒரு மேலே எல்லாம் சொல்லியிருக்கலாம், பட் டக்குன்னு அது ஒரே ஷாட். அதே மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கையில் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் அவர் கேரேஜில் அந்த இதில் ஒர்க் பண்ணுவேன், அந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் அருணாச்சல ஸ்டூடியோ அந்த குடிசை மாதிரி அட் மாதிரி போட்டுட்டு அதில் இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த சாங்கெல்லாம் ஒரே டேக்கு தான். அவங்க டான்ஸ் மாஸ்டர் இங்கேருந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, இந்த காலம் மாறலாம் சாங். ஆக்சுவலாக அவர் சித்ராராமு சார் சொன்னது வந்து அந்த சாங் வந்து ஊட்டியில் எடுக்கலான்னாங்களாம். என்னடா அவ்வளோ தூரம் விட்றேன், இங்கேயோ 2 நாள் கார்டனை போடுறா, இங்கேயோ 2 நாளில் முடிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு ஊட்டிக்கு போங்க, அங்கேயே 2 நாளில் முடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி கல்தூன் நிறைய படம் அவரோட ஷூட்டிங்கில் பார்த்தது. பார்க்கறச்சே நம்மளுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும், அவர் கிட்ட பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும். ஆனால் எவ்வளோ இருந்தாலும் சார் அவரை மாதிரி ஒரு உலகத்தில் யாருமே கிடையாது சார். ஃபேன்ஸை நடத்தின விதம் சார். அவரோட சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் படம் பூஜையெல்லாம் வந்து அவங்க வீட்டில் தான் சார் போடுவாங்க. நீங்கள் சந்தீப்பு வா, கண்ணாவா, ஆனந்த், நீதி நிழல் எல்லா படமுமே வந்து வெற்றி விழா எல்லா படமே அவரோட வீட்டில் போடுவாங்க. வெளில ஷாமியானா போட்டுருவாங்க. ஷாமியானா போட்டு எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சேரெல்லாம் போட்டு இது மாதிரி ஒரு 200 பேர் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்கும். அவர் ஒரு தீபமில் சொல்லுவார் ஒரு டைலாக் சுஜாதா கிட்ட, ராதா வஞ்சகம், சூது, பொறாமை இதுக்கெல்லாம் எனக்கு அர்த்தமே தெரியாது, நான் யாரையும் அழித்து பார்த்தவன் இல்லை, ஆக்கி பார்த்தவன்வார். அதுதான் சார் அவர். அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு சாங்கில் சொல்லுவார், மானத்தில் மானானவன் தலை யாருக்கும் சாயாதவன் அப்படின்னு பார்த்து அவர் சொல்கிறார், என் ஆசைகளை என் தேவைகளை என் வேர்வைகளால் நான் தீர்க்கின்றவன். அவர் உழைச்சி அவரோட உழைப்புலேயே தான் சார் அவர் தானம் தர்மம் பண்ணது எல்லாமே வந்து கடத்தங்க எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கவே இல்லை. எல்லாமே பண்ணது அவர் உழைச்சி எல்லாருக்குமே நல்லது தான். என்ன பண்ணாருன்னா இவர் தான தர்மத்தை வெளில சொல்லிக்கல.
வள்ளல் தன்மைனாலே அது வந்து எல்லாரும் எம்ஜிஆர் சார் தான் சொல்லுவாங்க. ஆனால் சிவாஜி சாரும் நிறைய வள்ளல் தன்மை பண்ணியிருக்கிறார் இல்லையா சார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா 1952ல் டிஎம்கே வந்து 5-6 சீட்டு வருது சார். 1957ல் வந்து 15 சீட்டோ 17 சீட்டோ வந்துட்டாங்க அவங்க 57. இவர் வந்து இவரோட பீரியடு வந்து டிஎம்கேல இவர் இது கிடையாது, மெம்பர்ஷிப் கிடையாது. பட் டிஎம்கேல அண்ணாக்கு எல்லாருக்குமே இவர் தான் ரோட்டில் போய் ஸ்டேஜ் ப்ளே பண்ணுறது, இல்லை ரோட்டில் டைலாக் பேசி காசு வாங்க, எல்லாமே இவர் தான் ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு வாட்டி கொடுக்கறச்சே வந்து அவர் வந்து சேலத்தில் ஒரு ஷூட்டிங் இருந்தது அவருக்கு. அன்றைக்கி ஈவினிங் வந்து மெட்ராஸில் வந்து இது மாதிரி யார் நிதி அதிகம் கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மோதிரம் போட போகிறாரு அண்ணான்னு சொல்லிட்டு இது வந்தது. சரி, எல்லாமே இவர் தான் கலெக்ட் பண்ணாரும். இவரும் ஷூட்டிங் போகாமல் வெயிட் பண்ணியிருந்திருக்காரு. பட் ஈவினிங் வரைக்கும் இவரை கூப்பிடவே இல்லை. இப்போது அங்கே வந்து ஸ்டேஜில் எம்ஜிஆருக்கு கொடுத்துட்டாங்க. அது யார் பண்ணதுன்றதுலாம் தெரியல. அன்றைக்கி இவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். என்னடா அது எதுவுமே கூப்பிடணுன்னு. அப்போ தான் இவர் பீம்சிங் சார் வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ இதுவாக இருக்கீங்க, விடுங்க போனால் போகிறது, நம்ம வாங்க திருப்பதி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை காரில் கூட்டிகிட்டு திருப்பதி காத்தால் இந்த தரிசனம் பார்த்து விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு வராராம். அவர் பார்த்துட்டு மெட்ராஸ் வரத்துக்குள்ளே இங்கே வந்து திருப்பதி கணேசா கோவிந்தா, ஸோ எல்லாமே அதுக்குள்ளே இவர் வந்து ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஆரம்பிச்சது சார். திருப்பதி கணேசா எல்லாம் கோவிந்தான்னு சொல்லிவிட்டு அது பண்ணிவிட்டு இவர் ரொம்ப மனசு வெறுத்து போய் தான் காமராஜர்கிட்ட இவர் போனார். ஸோ இவர் அப்படி போனதுனால தான் நம்மளுக்கு காவியங்கள்லாம் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க. புராண படங்கள், சரித்திர படங்கள் எல்லாமே பண்ண முடிஞ்சுது. என்னதான் வந்து டாப் ஸ்டார்ஸ் 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களோட ஃபேன்ஸ் வந்து எப்பொழுதுமே சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்கங்கிறது காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நானும் சினிமா லைனுக்கு வந்துட்ட பிறகு படங்கள், வெளிப்படங்கள், அதுக்கு முன்னாடி நான் இவரை தவிர எந்த மூஞ்சியும் நான் பார்க்க மாட்டேன். ஈவன் ரஜினி, கமல் சார் எந்த பிரதி. பட் சினிமா வந்துட்டு நம்ம படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்த உடனே நம்மளுக்கு தியேட்டர் கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அப்படி போய் நின்றுட்டு பார்க்குறது, இல்லை நம்ம படம் பண்ணணுன்றதுக்காக ப்ரிவ்யூ போடுவாங்க அப்போல்லாம். ஸோ அதனால் போய் பார்க்குறது அது மாதிரி. இது 2 கிளாஷ் வந்து 90ல் ஆல்பர்ட்டில் போடுறச்சே ராஜா படம் போட்டாங்க சார். அப்போ ஜெயலலிதா வந்து இவர் இல்லை, ஜெயலலிதா இது வந்துட்டாங்கல்ல. அன்றைக்கி வந்து ஜெயலலிதா ஏதோ ஒரு பேனரில் வந்து இவர் பேனர்கிட்ட வந்து ஏதோ ஒரு கல் விழுந்துச்சு. ரணகலமாகி போச்சு சார் தேட்ரு. இவர் பேனர் மேலே ஒரு கல் பட்ட உடனே சார் சிவா இவரோட ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் சார் இன்னி வரைக்கும் அவன் ஃபைட் பண்ணி தான் இருக்கோம். நாங்கள் 50 வருஷமாக எல்லாமே அவருக்காக உயிரை கொடுத்துட்டு சார். இன்றைக்கி வந்து அவங்களுக்குலாம் அரசியல் பின்பலம் இருந்தார் அப்படின்னு தான் பண்ணுறாங்க. அவரே சொல்லியிருப்பார் சார் அந்த காலத்துலேயே. அதாவது எனக்கு ஒருத்தர் ரசிகர் ஆகிட்டார்னா அவரோட ஆயுஸ் வரைக்கும் என்னை மறக்க மாட்டாங்க அவங்களால. அவரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் சார். நீங்கள் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா அவரை மாதிரி க்ளோஸ்அப் யாருக்கும் வைக்க முடியாது. அவர் கண் வந்து 1000 கதை சொல்லிவிடும். சிவாஜி சார் கூட இந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னா என்ன நாள் சொல்லுங்கள்? இல்லை, படங்கள் வந்து வசந்த மாளிகை ஃபஸ்ட் டைம் பார்க்கச்சே சார் 1981 ஜூன் 26 சார். பைலட்டும் சீனிவாசாவும் ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து நான் 85ல் சினிமா லைனுக்கு வந்த பிறகு அது எப்படி பண்ணாங்கன்னு அப்போ சொன்னாங்க. எங்களுக்கு இருக்கிற அந்த பொட்டி எடுத்துகிட்டு போகிற பாய்ஸ்லாம் 1981 நம்மளுக்கு தெரியாது. நம்ம சினிமா அவர் வெறி பார்க்கணும் எல்லாத்தையும் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் நம்ம. ஸோ எங்கெங்கே தேடி கண்டுபிடிச்சி அவர் படம்லாம் இங்கே வந்து போய் பார்க்கச்சு அந்த பைலட்டும் சீனிவாசா வந்து 12 மணிக்கு மத்தியானம் 12 மணிக்கு சார். மேட்னி ஷோ 3 மணிக்கு. அது வந்து இந்த மாதிரி அந்த படம் நல்லாயிருக்கும் எல்லோரும் சொன்னதுனால போய் ரிசர்வேஷன் பண்ணி வச்சுட்டேன். 12 மணிக்கு 2000 பேர் சார். 21 ஷோ போர்டு எப்படி தெரியுங்களா? பிரிண்ட்டு புது பிரிண்ட்டு லேபில் ரெடியாகல, ஒரே பிரிண்ட்டு தான். பைலட்டும் சீனிவாசாவும் லேபில் ஒரே பிரிண்ட்டு தான் இருந்தது, ரெடி பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணாங்கன்னா சீனிவாசாவில் ஒரு ஷோ மேட்னினா வந்து 2 மணிக்கு போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த 20 நிமிஷம் ஒரு ஸ்பூல் வந்து 20 நிமிஷம் கூடும். அந்த 2000 ஃபீட் வந்து அதை ஆட்டோவில் வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு 2:20க்கு முடிஞ்ச உடனே அங்கேருந்து ஒரு 1/2 hour பைலட்டுக்கு போகணும். பைலட்டு 3:10 3:15க்கு போடுவாங்க. அதே மாதிரி அது ஆட்டோவை நிறுத்தி ஆள் நிறுத்திட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்பூல் முடிஞ்ச உடனேவும் இதை எடுத்துன்னு போய் இது வரணும். அதே மாதிரி அங்கேருந்து ரிட்டர்ன் வரணும். இதை மாதிரியே 21 ஷோ ஓடித்து. ஜூலை 3 வந்து நடராஜ் ரிலீஸு. அன்றைக்கி வந்து இவரோட படம் லாரி டிரைவர் ராஜா கண்ணுன்னு ஒரு படம் ரிலீஸ் சார். அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி அந்த புவனேஸ்வரியில் லாரி டிரைவர் ராஜா கண்ணுக்கு என்ன க்ரௌடு இருந்ததோ அந்த க்ரௌடு. வசந்த மாளிகை வந்து எவர் கிரீன் சார். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன்,
வசந்த மாளிகை இது மாதிரி நிறைய பழைய படங்களை வந்துட்டு ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போலாம் வந்து தியேட்டரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் இருக்கும்? அதான் சார், அன்னைக்கு இருந்து நம்ம அதெல்லாம் ரிலீஸ் பார்க்கல. பட் இருந்தாலும் வசந்த மாளிகையை பொறுத்த வரைக்கும் எனக்கு 81லேருந்து ஞாபகம் இருக்குது சார். அது ஒரு வாட்டி அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு 1 இயருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கும் சார். ரவுண்ட் அடித்து மேக்ஸிமம் ஒரு 1 இயர் எடுத்து வச்சுடுவாங்க, திருப்பியும் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் 80லேருந்து 90 அவரோட படங்கள் வந்து அப்போ தான் நாங்கள்லாம் பார்த்தது. அவரோட பழைய படங்களை பார்த்ததே அப்படி தான். நம்ம ரசிகன் ஆகிட்டு அவர் பார்த்த உடனே ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படம் வந்து அது பிளாக் அண்ட் ஒயிட் வசந்த மாளிகை. அது வந்து ஆக்சுவலாக அது பிளாக் அண்ட் ஒயிட் வசந்த மாளிகை பேய் மாதிரி போகும் சார் அந்த படம். எப்போ போட்டாலும் இதே மாதிரி தான், ஒரு 1 இயர் கேப்பில் தான் வரும். அந்த ஹீரோயின் தேவிகா மோஸ்ட் ஃபேவரட் சிவாஜி ரசிகர்களோட பத்மினின்னு அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. 37 படம் கிட்ட அவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க 10 படமோ 11 படம். ஆனால் டோட்டல் ஃபேன்ஸில் நீங்கள் 90% கேட்டிங்கன்னா தேவிகா தான். அதே மாதிரி அவங்களோட கண்ணும் அவங்க இவரை பார்க்குற பார்வையும். நீங்கள் ஆண்டவன் கட்டளை படம் பார்த்துருக்கீங்களா? அந்த அழகே வா அருகே வா சாங்கில் அந்த வார்த்தைகள், அதுக்கு அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன், இவர் கொடுக்குறது, அதில் அந்த கண்ணில் காதல் காமம் எல்லாம் அது தேவிகானா முரடன் மூத்து அவங்க பண்ண மடி மீது தலை வைத்து அன்னை இல்லம், இந்த மாதிரி அவங்க பண்ணதெல்லாம் ஃபேன்ஸுக்கு அப்படியே அவரோட இதுதான். அதுக்கப்புறம் வாணிஸ்ரீ, மஞ்சுளா இவங்கெல்லாம். பட் கே விஜயா, பத்மினி அவங்கெல்லாம் கெமிஸ்ட்ரி ஓகே, இவங்க கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபிசிக்ஸ்னு எல்லாம் இருக்கும் இவங்கக்கிட்ட, தேவிகா கிட்ட. அது அப்படியே அந்த பார்வையாலேயே இவரையே ஊழ்த்திடுற மாதிரி அந்த அளவுக்கு அவங்களோட நீலவானம் அவங்க பண்ண படங்கள்லாம் வந்து ரொம்ப பழைய படங்கள் இன்னும் பெருசாக போச்சு சார். எனக்கு வந்து 2001 சார் அவர் போயிட்டு ஒரு 3 மாதத்தில் என்னோட 2 பேர் பார்ட்னர் சேர்ந்து பண்ணோம். அன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி டோட்டலாக முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஒரு லெவலில் வந்தாச்சு. நம்மளுக்கு ஒன்றுமே சப்போர்ட் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு ஆயிடுச்சு ஒரு 2-3 மாதம். அப்போ வந்து சிந்தாமணி முருகேசன் சார் அவர் குரூப்பில் தான் நான் இருப்பேன். அப்போ வந்து அவர் 25 வருஷம் ஆயிடுச்சு நிற்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ரத்னாமூவி சிவசாமின்னு ஒரு டாக்டர் அவர் தான் இருந்தார். அவர்கிட்ட நான் எலெக்ஷன் கேம்பெயின்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி தான் பழக்கம், ரொம்ப லைட்டாக அப்படி எப்பயாவது தான் பார்ப்பேன், பேசுவேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற படங்கள்லாம் அவங்கெல்லாம் புது பிரிண்ட் போட்டுட்டு அப்படியே வச்சுப்பாங்க. அவங்களா தேட்டருக்கு போட மாட்டாங்க. நம்மளை மாதிரி ஆளுங்க கேட்டால் மினிமம் 6 ரூபா 5 ரூபா ஹையர் கொடுப்பாங்க. அதை மாதிரியே அவங்களுக்கு பார்த்தா அசால்ட்டாக அவங்களுக்கு போட்ட பிரிண்ட்டு 7 சென்டரில் வந்துடும். நம்ம அப்படி கனெக்ட் ஆனவங்க 2010க்கு அப்புறம் இந்த பழைய படங்கள் மேட்டர்லாம் குறைஞ்சது பாருங்கள். அப்போ வந்து அவர் வந்து எங்கள் தங்கராஜா, மன்னவன் வந்தானடி, கௌரவம் 3 படம் அவர்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி கியூப் சிஸ்டம்லாம் வருதுன்னொடனே நான் போய் கேட்டேன், சார் எனக்கு இந்த படங்கள் கொஞ்சம் எல்லாமே லைஃப் படங்கள் ஏதாவது கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு விலை சொன்னார். பட் அன்றைக்கி சுச்சுவேஷன் நம்மளால் அவ்வளோ முடியாது, இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், சரி முரளி நீ என்ன கேட்குற, சரி நீ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ சிவாஜி ரசிகன், நீ இந்த படத்தை வாங்கி சம்பாதிச்சா என்னோட சந்தோஷப்படுறவன் யாரும் இல்லை, அதனால் உனக்கு நீ ஒன்றால் என்ன கொடுக்க முடியும்னு சொல்லி நான் ஒரு அமௌண்ட்டு சொன்னேன். சரி முரளி, நான் கொடுத்துட்டு ஃபுல் அமௌண்ட்டு கூட கொடுக்கல சார், அதில் ஒரு 25% தான் கொடுத்தேன். நான் வாங்கி நான் அட்வான்ஸ் கொடுத்தேன்னு தெரிஞ்ச உடனே தான் வேணுன்ட்டே 4-5 பேர் போயிட்டு நாங்கள் இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் மேலே கொடுங்க. ரொம்ப அவரெல்லாம் தங்கமான மனுஷன் சார், ரொம்ப நன்றியோடு நினைக்கணும் அவரெல்லாம். அவர் கடைசி வரைக்கும் அது பற்றி இல்லை நான் கொடுத்தாச்சு, இல்லை சார் அவர் பேமெண்ட் இப்போ முடியாது, அதெல்லாம் அவர் எப்போ கொடுக்குறாரோ கொடுக்கட்டும். எப்போயாவது 2 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணுவார், முரளி டைம் ஆயிடுச்சு முரளின்வார். இல்லை சார் நான் பண்ணிக்கிட்டேன் சார், கொஞ்சம் ஒரு 6 மாதம் லேட் ஆகிடுது. சில ஒரு சீதக்காதி தான் சிவாஜி சார் இல்லையா? ஆமாம் சார், சூப்பர் எல்லாமே சார். என்னோடய டாட்டர் மேரேஜ் 23rd நடந்தது சார். என்னோடய டாட்டர் மேரேஜ், பெரிய டாட்டர் மேரேஜ். நல்லா படித்து நல்லா சம்பாதிச்சு நம்மளுக்கு கொடுக்குற பொண்ணு நல்லா பண்ணணும். மாப்பிள்ளை அவங்க தங்கமானவங்க, நல்ல ஃபேமிலி. அவங்களும் ஒன்றும் கல்யாணத்தெல்லாம் வந்து எதுவும் எந்த டிமாண்டும் பண்ணல. பட் இருந்தாலும் அன்றைக்கி நம்ம ஒரு கல்யாணம்னு வைக்கச்சு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு செலவு வந்துடுங்க சார். பட் எனக்கு 2 சைடும் என்ன அதான் சார், நான் வந்து பெரிய எனக்கு கடவுள் புண்ணியம் கொடுத்த 2 சைடு எனக்கு பெரிய ஃபேமிலி சார். 4 பிரதர் 2 சிஸ்டர்ஸ், அவங்க சைட்லேயும் 7-8 பேர். எல்லாருமே அவங்களால முடிஞ்சது எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு மரியாதையாக என்ன இவரோட படங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது உறவுகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், நட்புக்கு மரியாதை கொடுக்கணுன்றதான். நம்ம எல்லாருக்கிட்டையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண, அதனால் எல்லாருமே எங்கிட்ட ஆசையாக எல்லாருமே அவங்களால முடிஞ்சு பண்ணேன். அப்போ வந்து நாங்கள் 40 வருஷமாக நம்ம சிவாஜி ஃபேன்ஸுன்னு சொன்னோம்ல சார், எல்லாம் அவங்களுக்கு முன்னாடி பேசிட்டு சரி கல்யாணம் நிச்சயமாயிடுற பொண்ணுக்கு ஊரில் வந்துரு அப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கச்சே. அப்புறம் இது மாதிரி இருக்குது, ஏதாவது ஒன்றால் கொடுக்க முடிஞ்சால் ஒரு 4-5 வருஷம் ஆகும், ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். என்னடா நீ உடனே ஒரு அடுத்த நாள் கார்டை எனக்கு போஸ்ட்டில் அனுப்பிச்சார், கொரியரில்.
இன்னொருத்தரும் ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் வந்து உடனே ஒரு 1 lakh கிஃப்ட் அனுப்பிச்சிட்டு இன்னொரு 1 lakh லோனாக கொடுத்துறேன், அதை நீங்கள் எப்போ முடியுமோ நான் உங்களை எதுவுமே இது பண்ண மாட்டேன். அப்படி ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸு அவர் மூலிமா கிடச்சது எனக்கு. பெருமாள் வந்து நடிகர் திலகம் ரசிகர் மூலிமா அன்றைக்கி வந்து ஒரு அந்த கல்யாணம் வந்து நம்மளுக்கு எந்த கஷ்டப்படாமல், பட் யாரும் நம்மளை இதெல்லாம் பண்ணல, எல்லாருமே நம்மளுக்கு நம்ம மேலே ஆசையாக எல்லாருமே பண்ணாங்க. நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடாது, பட் எல்லாருமே எனக்கு ஆசையாக பண்ணாங்க. அது வந்து நம்மளுக்கு பெருமாள் எல்லாருக்கும் நம்மளுக்கு நடந்தது. அது வந்து இவர் மூலிமா எனக்கு எப்போ ஒரு கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தீர்க்கறதுக்கு பெருமாள் எனக்கு வழியை காமிச்சிருவார் சார். எங்கள் காலகட்டத்தில் வந்து தசாவதாரம் படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நவராத்திரி படத்தை வந்து தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீல் இருந்துச்சு? இல்லை அதுதான் சார், நம்ம எதுவுமே அது ஒரு ரிலீஸில் நம்மளும் பார்க்கல சார். நம்ம 1964 அப்போ நம்மளுக்கு 2 வயசு. ஸோ எல்லாமே நான் ஆஃப்டர் 76க்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்கல, திருப்பி ரீரிலீஸில் கூட பார்க்க. அதுதான் சார் 80 நீங்கள் அவர் 288 படம் சார், இதை படம்லாம் சேர்த்து உங்களுக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸ்லாம் சேர்த்து 305 படம். பட் ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 தவிர எல்லா படமும் வந்தது சார். அதாவது சில டைம்லாம் நம்மளுக்கு அந்த மாதிரி வேறு யாருக்குமே நடக்கலை சார். சிட்டியில் ஒரு 70 ஸ்க்ரீன் இருக்குன்னா 25 ஸ்க்ரீனில் ஒரு படம் ஓடிட்டுருக்கும். மவுண்ட் ரோட்டில் வந்து இந்த பக்கம் சித்ரா பிளாசா, இந்த பக்கம் பேரகன் தேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சித்ராவில் ஒரு படம் இருக்கும், இந்த பக்கம் கெய்ட்டியில் இருக்கும், அங்கே பிளாசாவில் இருக்கும், பேரகன். மவுண்ட் ரோட்லேயே 4 படம் இருக்கும். நம்மளுக்கு எது போகிறதுன்னு எல்லா படமும் பெருசாக போகும். அவர் ஜனங்க அதான் சார், எல்லாமே வந்து ஒரு அரசியல்னால அவரோட இது கேரியரை வேறு மாதிரி வந்து அவரை மாதிரி இட்டு கொடுத்தவங்களாம் வேறு யாரும் நினச்சே பார்க்க எல்லாருமே சார். நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறாங்க, நம்பர் 1 ப்ரொடியூசர், நம்பர் 1 ஹீரோ, நம்பர் 1 மியூசிக் டைரக்டர், நம்பர் 1 டைரக்டர், எல்லாரையும் போட்டுட்டு பேன் இண்டியான்னு அத்தனை ஸ்டார்ஸையும் போட்டுட்டு 4 நாள் பார்க்குறதுக்கு 5ஆவது நாள் கேட்டால் 40 ஆடியன்ஸ். அப்படி தான் பண்ண முடியுது. யாராலையும் கண்டினியூஸாக அவங்களால கொடுக்க முடியல. 2 படம் 3 படம் கொடுத்தா யாரும் பார்க்க மாட்டாங்க சார். அவரோட நீங்கள் அமரரான விஷயம் பார்த்தீங்கன்னா 2001 ஜூலை 21 சார். அந்த அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சனிக்கிழமை சாயங்காலம் அது அவர் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார் சார், என் பிள்ளைங்கள்லாம் வந்து கல்யாணம் ஒரு இன்னோசென்ட்டாக வருவார் ராமநாதன் ராமடின்னு ஒரு படத்தில். அதில் கேரேஜியாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு பசங்கள்லாம் தூண்டி விட்டு ஏதோ விளையாடுவாங்க. அப்போ சொல்லிச்சு நம்ம கல்யாணத்தை தேவகியம்மா ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சுக்கணும், என் பிள்ளைங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு அப்படின்னு சொல்வார். அவர் அந்த அமரர் ஆனது கூட சனிக்கிழமை சாயங்காலம் சார். அதில் கூட பிள்ளைங்களுக்கு தொல்லை கொடுக்கல, யாருக்குமே தொல்லை கொடுக்கல. சனிக்கிழமை சாயங்காலம் போனார், ஞாயிற்றுக்கிழமை வந்து க்ரௌடாது எல்லாம் எங்கெங்கே ஊர்லேருந்து 4-5 பேர் எல்லாம் சொன்னாங்க, பாம்பேலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வரோம் சார், உடனே போகணும். அந்த மாதிரி எத்தனையோ பேர் சண்டேனால அவ்வளோ கூட்டம் சார். 10 லட்சத்துக்கு மேலே அன்றைக்கி ஆண்ட விடனில் முத்துக்கருப்பன் கமிஷனர் இருந்தார். திங்கக்கிழமை மார்னிங் ராவுகாலம் முடிஞ்சு 8:45 எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெசன் நகர் அவ்வளோ தூரம் கிலோமீட்டர் ஊர்வலம், மத்தியானம் ஆச்சு அங்கே போகிறதுக்கு. அப்போ அவர் அந்த பேட்டி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஒரு 10 லட்சம் அந்த க்ரௌடில் வந்து ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லை, ஒரு கடை உடைக்கிறது எதுவுமே இல்லை, எல்லார் மூஞ்சிலையும் சோகமாக இருந்தது. அதுதான் அவருக்கு கிடைச்ச மரியாதை. அந்த மரியாதை வேறு யாருக்கும் கிடைக்காதுன்னு எனக்கு அவர் பேட்டியே கொடுத்தாரு. அதுதான் சார் அவர் லைஃப் வந்து மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து எல்லாமே நல்லபடியாக இது பண்ணார். எந்த இதுவும் இல்லாமல் படங்களும் அவரால் வாழ்ந்தவங்க நிறைய பேர். ரொம்ப நன்றி. உங்களுடைய நிறைய விஷயங்களை வந்து சிவாஜி சாரை பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்கள் நேரத்தையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. ஓகே சார், எனக்கு ரொம்ப நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.